ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த வாய்ப்பு தொடர்ந்து எனக்கு கொடுத்துட்டு இருக்க மகாதர் பாபாஜி அறக்கட்டளை மற்றும் சாருக்கும் பழனிக்கு சாருக்கும் என்னோட நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இந்த செக்ஷன் ஆரம்பிக்கிறேன். மாஸ்டர்ஸ், நம்ம வந்து துளசி தலை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 4 ஆரிய சத்தியங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுக்கும் நம்மளுக்கு என்ன வியாபிச்சிட்டு இருக்கு அப்படின்னா துக்கம் அப்படிங்கிறது வியாபிச்சிட்டு இருக்கு. வியாபித்தல்ங்கிறது என்ன பரவிட்டு இருக்கு, ஃபுல்லா துக்கம் பரவிட்டு இருக்கு. அந்த துக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பேராசை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பேராசை எப்படி வருது? நம்மளுக்கு வந்து அறியாமை, அதாவது அவித்தியன்னு சொல்றாங்க. நம்ம வந்து அறியாமையா இருக்கோம், ரைட்டு, புரிதல் இல்லை நம்மளுக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு பேராசை வருது. சோ அந்த புரிதலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றது அப்படின்னா அஷ்டாங்க மார்க்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? இந்த ஃபுல்லா உலகம் ஃபுல்லா என்ன பரவிட்டு இருக்கு? துக்கம் பரவிட்டு இருக்கு. சோ இந்த துக்கம் போனோம் அப்படின்னா என்ன இருக்கு? துக்கம் பரவிட்டு இருக்கு. துக்கத்துக்கு காரணம் என்ன? பேராசை. சோ பேராசை எப்படி வருது? அவிவித்தை, அதாவது அறியாமை, நம்மளுக்கு புரிதல் இல்லாததுனால பேராசை வருது. அப்போ புரிதல் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அஷ்டாங்க மார்க்கத்தை, புத்தர் சொன்னக்கூடிய அஷ்டாங்க மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல. ஓகே, என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அஷ்டாங்க மார்க்கம் என்னென்ன இருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து சம்மா திட்டி, அதாவது சரியான கண்ணோட்டம். சரியான கண்ணோட்டம்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்ம டீட்டெயில பார்க்க போறோம் அடுத்து. ஆன்மா, ஏற்கனவே சொன்னது, நம்ம ஒரு ஆன்மா, நம்ம கிட்ட இவ்வளவு ஆற்றல் இருக்கு, இது எல்லாமே டெம்பரவரி தான், எல்லாமே மாறக்கூடியது தான். சோ சத்தியம் எது அசத்தியம் எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே கண்ணோட்டம். நம்ம வந்து பாக்குற பார்வை வந்து கரெக்டா இருக்கணும். சோ கரெக்டா இருக்கும்போது கண்டிப்பா எல்லாமே சரியா இருக்கும். நம்ம வெறும் ஹியூமன் பீ, நம்ம வந்து உடம்ப மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம 1008 பொறாம எல்லாத்தையும் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா சோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நம்மளுக்கு துக்கம் வரத்தான் செய்யும். சோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? சரியான கண்ணோட்டம். ரெண்டாவது என்ன சொல்றாங்க? சரியான சங்கல்பம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளுடைய ஆசை, விருப்பம், அந்த இதெல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு, தேவைக்கு எந்த தேவை வேணும், என்ன நம்ம நெசசரி இருக்கா, சோ அப்படிங்கறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நம்ம சங்கல்பம் வைக்கும் போது, கரெக்டான இதை நம்ம விருப்பப்படும் போது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டா நடக்கும் மாஸ்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சரியான வாக்கு. இது நம்ம நிறையவே பார்த்துட்டு இருக்கோம். பேச்சு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம வாய்க்குள்ள என்ன போகுது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனா வாயில இருந்து என்ன வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசும்போது நம்ம வந்து எப்பவுமே விழிப்போட இருக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ சரியான வாக்கு, சரியான கர்மா. அப்போ நம்ம செயல், நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னா சரியா இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் மெயின். சரியான வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை முறை கரெக்டா இருக்கணும். அப்புறமா சரியான சிரத்தை, ஈடுபாடு, எதுல ஈடுபாடு காட்டணும், எவ்வளவு ஈடுபாட்டு காட்டணும், எதுல கவனமா இருக்கணும், எல்லாமே கரெக்டா நம்ம செய்யணும். ஓகே, அதை தான் ஃபாலோ பண்ணணும். சரியான கவனம், இதுவும் அதேதான். எந்த நம்ம அந்த கண்ணோட்டம்ங்கிறது தான், நீ கவனத்தை எங்க வைக்கிறாங்கதான் வாழ்க்கை. நல்லா சொல்லுவாங்க, நீங்க கவனம், உங்க கவனம் வந்து எந்த இடத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல பாஸ் பண்ணணும், இப்போ ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல கவனத்தை வச்சுட்டு முழுசா நீங்க உழைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல சக்சஸ் ஆவீங்க. அப்போ கவனத்தை நம்ம எங்க குவிக்கிறோமோ அங்க வந்து நம்ம வந்து சக்சஸ் ஆகும். அப்போ கவனம் எங்க இருக்கோ அதுவா நம்ம மாறுவோம். ஓகே தானே? சோ அப்போ அந்த கவனத்தை எங்க வைக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு வைக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு அந்த மாற்றம் நடக்கும். சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, சரியான கவனம். அப்புறமா சரியான தியானம். சோ இந்த அஷ்டாங்க மார்க்கம், சரியான தியானம்னா ஆனாபானா சதி தியானம், சுவாசத்தை கவனிக்கிறது, மூச்சை கவனிக்கிறது. சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த 8 மார்க்கங்கள் சொல்லியிருக்காங்க, அஷ்டாங்க மார்க்கம் சொல்லிட்டு இந்த 8 வழியை நம்ம வந்து புத்தர் சொன்ன வழி தான். இதை நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு இந்த பேராசை அப்படிங்கிறதுல இருந்து வெளியில நம்ம வந்துருவோம். சோ கண்டிப்பா
ஃபாலோ பண்ணணும். டெய்லி 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 செக் பண்ணணும். நம்ம அஷ்டாங்க மார்க்கத்துல கரெக்டா இருக்கிறோமா, சரியான கண்ணோட்டத்துல இருக்கோமா, சரியான விருப்பம் சங்கல்பத்துல இருக்கிறோமா, சரியான வாக்கு சரியான பேச்சு பேசுறோமா, சரியா செய்யறோமா, சரியான கர்மா சரியான செயல்முறை கரெக்டா இருக்கா, நம்ம செய்யறது எல்லாம் கரெக்டா இருக்கா, நம்மளுடைய வாழ்க்கை முறை கரெக்டா இருக்கா, நம்மளுடைய ஈடுபாடு எதுல இருக்கு அது கரெக்டா இருக்கா, நம்மளுடைய கவனம் எந்த இடத்துல நம்ம கவனத்தை வச்சிருக்கோம் அது கரெக்டா இருக்கா, சோ தியானம் கரெக்டா பண்றோமா, இது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுடைய அந்த அவிவித்யா அதாவது அந்த அறியாமை நீங்கி நம்மளுடைய பேராசை வந்து என்ன செஞ்சிருது நமக்கு வந்து போயிருதுங்க மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? சோ இதுதான் மெயினா அஷ்டாங்க மார்க்கம் புத்தர் சொன்னக்கூடிய அஷ்டாங்க மார்க்கம். ஓகே, சோ அஷ்டாங்க மார்க்கத்தை ஃபாலோ பண்ணும்போது அவிவித்தியை போகுது, அவிவித்தியை போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பேராசை போகுது, பேராசை போகும்போது துக்கம் போகுது. பாருங்க, ஒண்ணுல இருந்து கொண்டு வரணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சரியான கண்ணோட்டத்தை அழகா சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சரியான கண்ணோட்டம் அப்படின்னா நம்ம வந்து ECW அதாவது எனர்ஜி தென் கான்சியஸ்னஸ் அண்ட் விஸ்டம், அதாவது சக்தி சைத்தன்யம் ஞானம், இந்த மூணும் சேர்ந்த கலவை தான். எப்பவுமே மறந்துடாதீங்க, நம்ம வந்து ECW தான். சோ நம்ம என்னதான் இருக்கும், எனர்ஜியா இருக்கும், கான்சியஸ்னஸா இருக்கும், விஸ்டம், இந்த மூணும் சேர்ந்ததுதான். இதுல ஒண்ணு கூட இது கிடையாது. அப்போ நம்ம எப்போ நினைச்சாலும் இந்த நம்ம மூணும் சேர்ந்ததுதான் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ பௌதிக சர்வத்தை தவிர நம்மளுக்கு என்ன இருக்கு, சைத்தன்யம். சோ மெயினா சைத்தன்யம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, கான்சியஸ்னஸ் உணர்வு நிலைன்னு சொல்றலாம், எப்பவுமே மாறாம இருக்கிறது தான் சைத்தன்யம். சோ அந்த உணர்வு நிலை வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே என்ன செய்யாது, மாறாது. அப்போ சைத்தன்யத்துக்காக பௌதிக சரீரம் வந்து பிறக்கல, சரி சைத்தன்யத்துக்காக தான் பௌதிக சரீரம் வந்திருக்கே தவிர பௌதிக சரீரத்துக்காக சைத்தன்யம் இல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆன்மாவுக்காக தான் உடலை தவிர உடலுக்காக ஆன்மா இல்ல. அதாவது அந்த சைத்தன்யம் அப்படிங்கிறது தான் உண்மை நிலை, உணர்வு நிலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ உணர்வு நிலை தான் எப்பவுமே நம்மளுக்கு மாறாம இருக்கிறது. ஓகேயா? அப்ப அந்த சைத்தன்யத்துக்கு வந்து எல்லையே கிடையாது. அது வந்து அதுல அசாத்தியம்னே கிடையாதுன்னு சொல்றாங்க. அசாத்தியம் அது செய்ய முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? சோ அதே மாதிரி அனைத்தும் தற்காலிகமானதே. இது எல்லாமே சரியான கண்ணோட்டம் மாஸ்டர்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து லைஃப்ல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சரியான கண்ணோட்டத்துல இருக்கோம், நம்மள வந்து பாக்குற பார்வை கரெக்டா இருக்கு. சோ அதுதான். அதே மாதிரி இன்னும் நல்ல பாயிண்ட், நம் சுய விருப்பப்படி எங்கேயும் எப்பொழுதும் நாமே நம்மை உருவாக்கி கொள்கிறோம். இதை எப்பவுமே மறக்காதீங்க. நம்ம வந்து நம்மள நாமே தான் செதுக்கிக்கிறோமே தவிர வேற யாரும் நம்மளுக்கு வந்து எதுவும் பண்ணல. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் எல்லா கணத்திலையும் நம்ம நாமே என்ன செஞ்சுக்கிறோம், நம்மள செதுக்கிக்கிறோம். சோ இத நம்ம கண்டிப்பா தெரியணும். நம்ம அதான் சொல்லியாச்சு, நம்ம சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் நமக்கு தான், நம்ம தான் காரணம். அதுதான் மெயினா. அதே மாதிரி ஃபியூச்சர் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எதிர்காலம் நல்லா யோசித்து பாருங்க. எதிர்காலம்ங்கிறது என்னைக்காச்சும் நீங்க பார்த்திருக்கீங்களா? எதிர்காலத்தை யாருமே நம்ம என்ன செய்யல, பார்க்கல. சோ எதிர்காலத்துக்காக பிளான் பண்றோம்னா டெய்லி டெய்லி நம்ம நிகழ்காலத்துலதான் வாழ்றமே தவிர எதிர்காலத்துல நம்ம ஒரு நாளுமே என்ன செய்யறது இல்ல, வாழ்றதே இல்லை. அதனால எதிர்காலம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறத இதுல சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி நிறைய சோ அப்ப நிகழ்காலத்துல நீங்க கவனத்தை வைங்க, அது போதும். சோ இதெல்லாமே சரியான கண்ணோட்டம், அதுதான் சொல்றாங்க. சோ அதே மாதிரி இதெல்லாமே நிறைய நம்ம ஃபாலோ பண்ண கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை வந்து மாறும். அப்போ எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரணும், அந்த கண்ணோட்டம் எப்படி இருக்கணும், மாறக்கூடியதுல போய் கொடுத்து மல்லு கட்டிட்டு நிக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. சோ அப்போ வந்து அதுல போய் உட்கார்ந்துட்டு நம்ம டோட்டல் டைம் வேஸ்ட் பண்ணும்போது லாஸ்ட்ல நம்மளுக்கு எதுவுமே இல்லாதது மாதிரி ஒண்ணு தோணும். சோ அப்ப எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தரணும், எதுக்கு இந்த மாதிரி எவ்வளவு பெர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் தரணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மாஸ்டர்ஸ். இதுதான் சரியான கண்ணோட்டம் அப்படிங்கிறது. ஓகே, சரியான கண்ணோட்டமா இருந்தாலே கண்டிப்பா எல்லாமே மாறும். அந்த கண்ணோட்டத்துல நம்ம கவனத்தை வைக்கும் போது பாருங்க, நம்ம அதுவாவே மாறிடுவோம். சோ எல்லாமே நல்லபடியா நம்மளுக்கு நடக்கும். ஓகே, சோ சரியான கண்ணோட்டம். அப்புறமா பாத்தீங்கன்னா மத்திய மார்க்கத்தை பத்தி பேசுறாங்க சார். இது நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம், மத்திய மார்க்கம். சோ நடுவுல இருங்க, இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம அதுக்குள்ளே போய் விழுந்துடக்கூடாது, பௌதிக லைஃப்லயே டோட்டலா விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி ஆன்மீகத்துக்குள்ளேயே போய் டோட்டலா எல்லாத்தையும் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, அதுக்குள்ளேயே நிக்க கூடாது. ரெண்டையும் என்ன செய்யணும், பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். அததான் பகவத்கீதை கூட சொல்லுது பாருங்க, யுக்தாஹார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவ போதஸ்ய யோகோ பவதி துஸ்தகா.
யுக்தாஹார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மஷு யுக்த ஸ்வப்னாவ போதஸ்ய யோகோ பவதி புஸ்தகா. அதாவது நடுநிலை தான் சொல்றாங்க கிருஷ்ணாவும். மிதமான உணவு, மிதமான பொழுதுபோக்கு, மிதமான கடமைகள், மிதமான நித்திரை, மிதமான தியானம். ஓகே, சோ எல்லாத்தையுமே மிதமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. தியானத்தை கூட காலையில இருந்து நைட் வரைக்கும் தியானமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப குடும்பத்தெல்லாம் எப்படி பாக்குறது, உங்க கடமைகள் எல்லாம் எப்படி செய்யறது? சோ இந்த பௌதிக உழைப்புக்கு லைஃபுக்குள்ள வாழணும்னா பணம் வேணும், உழைக்கணும், குடும்பத்தை பார்க்கணும். எல்லாமே நம்ம வந்து கடமை எதையுமே விட்டுட்டு எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃபுல்லா செய்யக்கூடாது. அதுக்கான டைம் ஒதுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குமே அளவுக்கு மீறி தூங்கிட்டே 8 மணி 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கணும்னு என்னத்துக்கு ஆகுறது? சோ நம்ம வந்து எல்லாமே ஒரு அளவோட வச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ நடுநிலையை அனுசரித்தால் துக்கத்தில் இருந்து விடுபடலாம். பாத்தீங்களா? சோ மணிக்கணக்குல தியானம் கூட செய்யக்கூடாதுன்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேலையை வந்து தியானம் தடங்களா இருக்க கூடாது. சோ அதே மாதிரி அதான் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுவே தியானமும் அளவுக்கு மீறினா அதுவும் தப்புதான். சோ எல்லாமே மிதமா இருந்தா போதும். சோ பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது சம்சார சுகங்களை மிதமான முறையில் அனுபவிப்பதே. பிரம்மச்சரியம்ங்கிறது அந்த மாதிரி இல்லற வாழ்க்கையில இல்லாம இருக்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் மிதமா அனுபவிக்கிறது தான். சோ சொல்லியாச்சு, தூக்கமா இருந்தாலும் சாப்பாடா இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி, இல்ல எதுவா இருந்தாலும் சரி, ரொம்ப ஓவரா பொழுதுபோக்கிலே இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாம நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அளவோட இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டா ஹாப்பியான லைஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சோ அப்போ மத்திய மார்க்கம்ங்கிறது கௌதம புத்தர் சொன்ன ஒரு மெயின் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க. சோ அப்போ கண்டிப்பா மத்திய மார்க்கத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம அஷ்டாங்க மார்க்கத்தை ஃபாலோ பண்ணணும். அந்த ஆரிய என்னென்ன உலகத்துல எதுதான் உண்மைங்கிறது தெரிஞ்சுக்கணும். துக்கம் பரவி இருக்கு, துக்கத்துக்கு காரணம் பேராசை. பேராசை எப்படி வந்துச்சு? அவிவித்தியால, அதாவது அறியாமையில வந்து அறியாமை போகணும்னா என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். சோ இந்த அசோஷியல் ஞானம் வேணும். ஞானம் இருந்தா அறியாமை என்ன செஞ்சிடும்? போயிடும். சோ ஒண்ணுக்கு ஒண்ணு இதுதான் ரிலேட்டட் தான். சோ அஷ்டாங்க மார்க்கத்தை ஃபாலோ பண்ணணும்ன்றாங்க. அஷ்டாங்க மார்க்கம்ங்கிறது என்னது? ஞானம் தானே. சோ அது தியானம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஞானம் கிடைக்கும். சோ இது எல்லாமே நம்மளுக்கு புத்தர் சொன்ன ஓகேங்களா? அப்புறம் இன்னும் கூட புத்தரோட இது இருக்கு, பிரம்ம விகாரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது மாஸ்டர்ஸ். அதாவது என்னன்னா ஒரு 4 பாயிண்ட் சொல்றாங்க. மைத்ரி, கருணை, முதித்தம், உபேஷா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மைத்ரி அப்படின்னா பாருங்க, நம்மளுடைய பொருளாதாரத்துல உயர்ந்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பணக்காரங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட நட்பு வச்சுக்கணும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சில நேரத்துல அவங்க ஹெல்ப் தேவைப்படும் நம்மளுக்கு. அதனால அவங்கள ரொம்ப எதிரியா இல்லாம அவங்களுக்கு நட்போட அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி கருணை, நம்மளோட பொருளாதார ரீதியில ரொம்ப கம்மியா இருக்காங்க, குறைஞ்சவங்க மேல நம்ம கருணையோட நடந்துக்கணும். நம்ம தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. சோ அவங்க கிட்ட கருணையா இருக்கணும். சோ நம்மளுக்கு மேல உள்ள பொருளாதாரத்துல இருக்கிறவங்க கிட்ட நட்பு, நம்மளுக்கு கீழே பொருளாதாரத்துல உள்ளவங்க கிட்ட கருணை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முத்தித்தம் அப்படின்னா நம்மளோட ஆன்மீக லெவல்ல ரொம்ப நல்லா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அவங்க கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா நட்பா, சந்தோஷமா, மகிழ்ச்சியான நிலையில சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம நிறைய அவங்க கிட்ட இருந்து கத்துக்க முடியும். ஓகேயா? அதே மாதிரி ஆன்மீக ரீதியா கீழே இருக்கவங்க கிட்ட கருணை எல்லாம் காட்ட வேண்டாம், கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சில பேர் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஆன்ம நிலையில கொஞ்சம் கீழே இருப்பாங்க. அவங்க நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட கொண்டு போய் சொல்லி மண்டையை போட்டு உடைச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி சில பேர் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்காது, பொறாம இருக்கும், எல்லாமே அந்த அரிஷ்ட வர்க்கங்கள்லாம் இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். சொல்லுவோம், நம்ம எவ்வளவுதான் இது பண்ணாலும் அவங்க எங்களை வந்து என்னை வந்து இது பண்ணிட்டே இருக்காங்க, திருப்பி திருப்பி ஹர்ட் பண்றாங்கன்னா ஓகே ரைட், அவங்கள அந்த டிஸ்டன்ஸ்லயே வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தூக்கி எப்பவுமே கையிலேயே வச்சுக்கிட்டு ஐயோ என்னை ஹர்ட் பண்றாங்கன்னு சொல்லாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். டோட்டலா அவங்களை தூக்கி தூர போட்டுறக்கூடாது. சோ ஆனா என்ன செய்யலாம்னா ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம். அதுதான் என்ன சொல்றாங்க, உபேக்ஷான்னு சொல்றாங்க. அதாவது ஆன்மீகத்தில் நம்ம கீழ்நிலையில் இருப்பவர்களிடம் சற்று ஒதுங்கியே இருக்கணும் அப்படி சொல்றாங்க. இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லா நேரத்திலயும் நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். சோ இந்த மாதிரி ஃபாலோ பண்றதான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா பிரம்ம விகாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 4 என்னெல்லாம் பார்த்தோம்? மைத்ரி, கருணை, முத்தித்தம், உபேஷா. மைத்ரி, தென் என்னது? கருணை, நெக்ஸ்ட் முதித்தம், உபேஷா. இந்த 4ஐயும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஒரு நம்ம நம்ம வந்து ஒருத்தவங்க கூட பழகுறோம்னா அவங்க கிட்ட என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டிசைட் பண்ணிக்கலாம். இந்த நாளையும் எப்பவுமே ஃபாலோ பண்ணணும் மாஸ்டர்ஸ். ஓகேயா, யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம். நீங்க ஏதாவது ஒரு இடத்துல தடுமாறுவீங்க, அப்போ இது கண்டிப்பா நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்னும் சொல்றாங்க தம்ம பதத்துல, என்ன சொல்றாங்க அப்படின்னா, மங்களகரமான நற்செயல்களை வந்து உடனே செய்யணுமா மாஸ்டர்ஸ். பாருங்க, ஏதோ ஒரு நல்லதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தள்ளி தள்ளி போட வேண்டாம், உடனே என்ன செய்யுங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஆஹ் அதாவது ஆரோக்கியம், லாபம் அது மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடியது வந்து, ஆரோக்கியம்ங்கிறது லாபம், திருப்தி என்பது மிகப்பெரிய சொத்துன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்பிக்கை என்பது சிறந்த உறவு. எவ்வளவு சொல்றாங்க பாருங்க, ஆரோக்கியம் தான் சிறந்த லாபம். லாபம் லாபம் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிறோம். எந்த லாபம் தான் சிறந்த லாபம் சொல்றாரு புத்தர்? ஆரோக்கியம் தான் சிறந்த லாபம் அப்படி சொல்றாரு. சோ லாபத்திலேயே சிறந்த லாபம் என்னதுதான்? ஆரோக்கியம். அதே மாதிரி திருப்தி தான் சொத்து. சிலருக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து திருப்தியே இருக்காது. அவங்க அப்ப ஏழையா தான் டெய்லி இருந்துட்டே இருப்பாங்க. சோ அப்போ திருப்தியா யார் இருக்காங்களோ அவங்க தான், அவங்கள்ட்ட தான் பெரிய சொத்தே இருக்கு. அந்த திருப்திங்கிறது தான் மிகப்பெரிய சொத்து. அவன் பாருங்க ஹாப்பியா இருப்பான். ஓகே, எனக்கு இவ்வளோ இருக்கு பாரு, இத்தனை ஒரு வீடு இருக்கு எனக்கு, அழகா எனக்கு வந்து இடம் இருக்கு, சாப்பிடுறதுக்கு வந்து சாப்பாடு இருக்கு, இந்த போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்கு, எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு நினைக்கிற மனுஷங்களும் இருக்கதான் செய்யறாங்க. எவ்வளவுதான் பணம் இருந்து எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் திருப்தியே இல்லாம வேணும் வேணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. சோ நம்ம அந்த திருப்தியே இருக்கிறவங்க தான் உண்மையாவே பணக்காரங்க, அதுதான் பெரிய சொத்து அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்றாங்க. அதே மாதிரி நம்பிக்கை தான் சிறந்த உறவுன்னு சொல்றாங்க. ஓகே, உறவுலயே சிறந்த உறவு நம்பிக்கை. நம்ம எப்படி நம்பிக்கையா இருக்கோம் அதை பொறுத்துதான், அதுதான் சிறந்த உறவு. சோ இதெல்லாம் நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணலாம் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, விழிப்புடன் தியானிப்பவர் மட்டுமே முழு சுகங்களை பெறுவான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, சோ அந்த விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதான் பிரசன்ட்ல வாழ்றது, ஒவ்வொரு நொடிக்கு நொடி விழிப்புணர்வோட வாழ்றது, நம்ம இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது. அதை நம்ம நிறைய பண்றதே இல்லை. சரியா, அதுதான் மெயினா. அதாவது விழிப்புடன் இருப்பது அமுதம் போன்றது, வெளிப்பற்ற நிலை மரணத்திற்கு சமம்னே சொல்லிட்டாரு. அப்போ நம்ம எல்லாம் பாருங்க, ஒரு பாதி முக்கால்வாசி நேரம் அப்படிதான் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சோ என்ன பண்ணனே தெரியாது. சில பேருக்குலாம் கீ எங்க வச்சாங்கன்னே மறந்துடுவாங்க. ஏதாவது அந்த பொருளை வச்சுட்டு தேடு 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 தேடுன்னு தேடுவோம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம விழிப்புணர்வோட இல்ல. சோ அதனாலதான் நம்ம அப்படி இது பண்றோம். சோ கேட்டா எனக்கு ஞாபகம் மருதி வயசாயிட்டு 1008 சொல்லுவோம். ஆனா நம்ம விழிப்புணர்வோட கரெக்டா அந்த இடத்துல வைக்கும் போது ஞாபகமா வச்சோம்னா நம்மளுக்கு தெரியதானே செய்யும். சோ அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஈச்ச நிவர்த்திக்கு என்ன பேசுறோம், என்ன செய்யறோம். சில பேர் பேசி முடிச்சுட்டு என்ன பேசணும்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த மாதிரி பேசி விட்டுருவாங்க செய்யறது. சோ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், மாத்திக்கணும். அப்போ விழிப்புணர்வோட இல்லை அப்படின்னா இறக்குறதுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க புத்தர். சோ நீ 100 வருஷம் வாழ்ந்து ஒண்ணுமே இல்லாம, யூஸே இல்லாம, விழிப்புணர்வு எதுவுமே தெரியாம நீ 100 வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கறத அவங்க கேட்கறாங்க. சோ விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விழிப்புணர்வு எப்போ வரும் அப்படின்னா, தியானம், சத்சங்கம், சுவாத்தியாயம் எல்லாம் ரெகுலரா பண்ண பண்ண பண்ணதான் நமக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வரும். ஓகேயா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அத்தாகி அத்தனோ நாதோ. அதாவது இதுல இன்னும் நிறைய சொல்றாங்க. அதாவது சீடனே உன்னை நீயே வழி நடத்து, உன்னை நீயே பரிசோதித்துக்கொள்னு சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு நல்ல வார்த்தை. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா உடனே நீங்க கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண வேண்டாம். முதல்ல பரிசோதனை பண்ணி பாருங்க, கரெக்டா நான் சொன்னது கரெக்டா, துளசி தளத்துல இருக்கிறது கரெக்டா, பத்திரிசார் சொன்னது கரெக்டா, சோ கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க முதல்ல பரிசோதிச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஓகேயா மல்ல இது கரெக்ட் தானே அப்படின்னு முடிவுக்கு வரணுமே தவிர, குரு சொல்லியாச்சு இந்த மாதிரி பண்ணியாச்சு நான் வந்து உடனே நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சோ அதனால யாரையுமே பெரிய ஆளு அப்படிலாம் கிடையாதுங்க மாஸ்டர்ஸ். நம்ம தான் பெரிய ஆளு. நம்ம எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாருமே ஈக்குவல். எல்லாராலையுமே அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு போக முடியும் எப்போ, பரிசோதனை பண்ணும்போது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தூய்மையாக இருப்பதும் மாசுறுவதும் நம்மை சார்ந்ததே, ஒருவர் மற்றொருவரை தூய்மைப்படுத்த முடியாது. கரெக்ட் தானே? நம்ம வந்து நான் சொல்லியாச்சுலாம், நம்ம குற்றமா இருக்கிறான்னு சொல்லி மாசுவா இருக்கணும், இல்ல தூய்மை இல்லாம இருக்கணுமா, எல்லாம் தூய்மையா சுத்தமா இருக்கணுமா, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. யாராலும் யாரையும் என்ன செய்ய முடியாது, தூய்மை கையெல்லாம் காட்டி அப்படியே என்ன செய்ய முடியாது, தூய்மைப்படுத்தலாம் முடியாது. குருவுக்கு நீங்க எவ்வளவுதான் சேவகம் பண்ணிட்டாலும் உங்களுக்கு மாறாது, நீங்க உங்களை மாத்திக்காத வரைக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் முதல் படிதான். ஆனா நம்மள நம்ம மாத்திக்கிறது தான். சோ இததான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தெரிஞ்சதுதான், ஆன்மாவுக்கு ஆன்மாவே தான் தலைவன், ஆன்மாவுக்கு ஆன்மாவே தான் கதி.
சோ அதாவது அவரவர்களுக்கு அவரவர்கள் தான்ப்பா தலைவர். எங்கேயோ போய் தலைவரை தேட வேண்டாம். அந்த தலைவரை நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஃபாலோ பண்ண வேண்டாம். உங்களுக்கு பாருங்க, இந்த தலைவர் பிடிச்சிருக்கா, அந்த தலைவர் பிடிச்சிருக்கா, ரைட், அதை பாருங்க. அதுல இருக்கிறதெல்லாம் பரிசோதனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அக்செப்டன்ஸா இருக்கா, உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கா, அப்போ ஓகே. சோ கண்டிப்பா பரிசோதனை பண்ணாம எதையுமே என்ன செய்யக்கூடாது, அப்படியே என்ன செய்யக்கூடாது, நம்பவே கூடாது. ஓகேங்களா? அது நம்ம பேரண்ட்ஸ் சொன்னாலும் சரி, டீச்சர்ஸ் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே அம்மா தான் தெய்வம், அப்பா தான் தெய்வம் தான் அப்படிலாம் கிடையாது. என்ன அப்படின்னா வந்து அவங்க சொல்றத பொறுத்துதான் இருக்கு. சோ எல்லாத்துக்கும் நம்ம ஆமா சாமி போடணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். முயற்சி பண்ணி பார்த்து பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அப்ப கரெக்டா இருந்துன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால வந்து எல்லாமே எல்லாத்துக்கும் யாராவது சொன்னாலும் அப்படி தலைய ஆட்டணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் சொல்லியிருக்காங்க. சோ பரிசோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னொன்னு பார்த்தா அப்படின்னா புத்தரோட பார்வையில பிராமணன் அப்படின்னா யாரு அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு, ஒரு பிராமண சமூகத்துல பிறந்தவங்கள நான் பிராமணன் சொல்றது கிடையாது. யாருக்கு சத்தியம் அசத்தியம் சத்தியம் தெரிஞ்சு அந்த ஞான பாதையில போய் அந்த ஆன்ம ஞானத்தை தெரிஞ்சு அந்த என்ன சொல்றது, பிரம்ம ஞானத்தை பெற்றவனை மட்டும்தான் நான் வந்து பிராமணன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்றாரு. அப்போ பிறப்பால வந்து ஒரு பிராமணன்கிறது வந்து பிராமணன் கிடையாது. அவங்க முயற்சியால அந்த பிரம்ம ஞானத்தை எப்போ அவங்க பெறுறாங்களோ அவங்கதான் பிராமணன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ மெயினா எல்லாத்தையுமே பார்த்தவங்க தேர்ட் ஐ ஓப்பன் ஆகி முற்பிறவிகள் எல்லாம் பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரம்ம ஞானத்தை யாரு அடைகிறாங்களோ அவங்க தான் பிராமணன். சோ பிராமணன் மீன்ஸ் பிரம்ம ஞானத்தை அறிந்தவன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறப்பால ஒரு பிராமண பெண் வயித்துல பிறந்துட்டா மட்டும் அவங்க என்ன கிடையாது, பிராமணன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லிருக்காங்க. இப்பதான் புத்தரோட இதுல எல்லாம் எவ்வளவு பார்த்திருக்கோம் பாருங்க. தம்ம பதத்துல இருந்து நிறைய பார்த்தாச்சு. அந்த 4 விகாரங்கள் பார்த்தோம், அந்த அஷ்டாங்க மார்க்கம் பார்த்தோம். சோ அப்புறமா என்ன பார்த்தோம், சீடனை வந்து நீ வந்து அப்படியே பிளாங்கா ஃபாலோ பண்ணாதன்னு சொன்னாரு. சோ நிறைய விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிராமணன்னா யாருங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அப்ப என்னைக்குமே பிறப்பால எல்லாமே யாருமே இந்த இது என்ன செய்ய உயர்வு தாழ்வு கிடையாது. அவங்கவுங்க செய்கையில தான். அது கூட நம்ம சொல்ல முடியாது, அந்த ஆன்ம முன்னேற்றத்தை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் புத்தர் சொல்றது. அப்புறமா நாரதரோட அட்வைஸ பாருங்க. நாரதர்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். திரிலோகத்திலையும் என்ன செஞ்சக்கூடிய சஞ்சாரம் பண்ணக்கூடியவங்க. 3 லோகத்திலயும் சுத்திக்கிட்டே இருக்கிறவர் தான் என்னவரு நாரதர். சோ அப்ப பாருங்க, அப்போ தாடை ஓப்பன் ஆனவங்க, அவங்க ஒரு ஞானி, ஆன்ம ஞானி. அவங்கதான் நாரதர். சோ அவங்க வந்து சொல்றாங்க, இதுவும் அதேதான்ப்பா. உண்மை இல்ல, உனக்கு வந்து ஒரு அனுபவம் ஏற்படலைன்னா அது உண்மை இல்லைன்னு நம்ம நிறைய பேர் தானே சொல்லுவோம். எனக்கு வந்து இது வந்து உண்மை இல்லைன்னு எப்படி சொல்லுவோம்? உங்களுக்கு இப்ப கடவுளை நம்ம பார்க்கலையா, அப்ப கடவுள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நமக்கு அந்த அனுபவம் வரல, அவ்வளவுதான். சோ நம்ம வந்து நமக்கு அனுபவம் வரலங்கிறதுனால அது உண்மை இல்லை அப்படின்னு கிடையாது. உனக்கு தெரியல அவ்வளோ அப்படிங்கிறதுதான் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணுமே தவிர நீ வந்து நீனே என்ன செஞ்சிடக்கூடாது, இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் கரெக்டா நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த அவசரப்பட்டு எந்த முடிவும் என்ன செய்யக்கூடாது, எடுக்க கூடாது. இப்பதான் சொன்னேன், யாராவது சொன்னாங்கன்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நீட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா செட்டே ஆகாது. உனக்கு இந்த படிப்பு வேணும், நீ இது படிச்சா நல்லா இருப்ப அப்படிலாம் அடுத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா கேட்க கூடாது. உனக்கு எப்படி தோணுது, எது படிச்சா உனக்கு நல்லா இருக்கும், உனக்கு எது பிடிக்குது, உன் லைஃப்ல எப்படி அமைச்சுக்கணுங்கிறது நம்ம யோசிச்சு பண்ணும்போதுதான் நம்மளுடைய வாழ்வு வந்து சக்சஸ் ஆகும். மாஸ்டர்ஸ் ஜாபா இருந்தாலும் மேரேஜா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு ஓகே அப்படின்னு சொன்னா மட்டும் செஞ்சாதான் அது கரெக்டா இருக்கும். நீங்க யாராவது சொல்றத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகேயா? சோ அதனால எதையுமே அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஐ மூலமா மட்டும்தான் சரியான புரிதல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நிறைய பார்த்திருக்கோம்ல. நம்ம வந்து முன்னாடி நிறைய தப்பு பண்ணிருக்கலாம், அதுக்கேத்தாப்புல இப்போ நடக்கலாம். சோ ஒரு காலத்துல நம்ம வில்லனா இருந்திருக்கலாம், இப்போ ஹீரோவா இருக்கலாம். சோ அவங்க ஒருத்தர் இப்ப வில்லனா இருக்கவங்க நார்மலா அதுக்கப்புறமா ஹீரோவா மாறுவாங்க. இப்ப எனிமியா இருக்கவங்க காலப்போக்கில் நம்மளுக்கு ஃப்ரெண்டா மாறலாம். சோ யாரையும் எதுக்காகவும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஜட்ஜ் பண்ணவும் வேண்டாம், அவசரப்பட்டு முடிவு என்ன செய்ய வேண்டாம், எடுக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த ஒரு தீர்வா இருந்தாலும் பொறுமையா செய்யுங்க, அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு முடிவு எடுக்க சொல்றாங்க. பாருங்க மாஸ்டர்,
பகுத்தறிவுன்னு அதுக்கு தானே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. எஸ், இந்த பிரபஞ்சம் என்ன கொடுத்துருக்கு? பகுத்தறிவு. எல்லாத்தையும் ஆராய்ச்சி முடிவெடுக்கிறதுக்கு தான் அதை வந்து என்ன செஞ்சிருக்கு? நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதை யூஸ் பண்ணணுமே தவிர அப்படியே நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்க யாரோ என்ன சொல்றாங்களோங்கிறத அப்படி என்ன செய்ய வேண்டாம், ஃபாலோ பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு டாபிக் கூட நம்ம முடிச்சிடலாம். மகதவதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டாபிக். அதாவது மகத் அப்படின்னா சிறந்த, அவதானம் அப்படின்னா படித்தல். சிறந்ததை படிக்கணும். எல்லாத்தையோட சிறந்த படிப்பு எதுன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதிசங்கரன் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பஜகோவிந்தத்துல எது சிறந்த படிப்பு, டாக்டரா, இன்ஜினியரா, எல்லாம் என்னது, கலெக்டரா, அதெல்லாம் பாருங்க என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. பிராணாயாமம், பிரத்யாகாரம், நித்திய அனித்திய விவேக விசாரம், ஜாப்பிய சமேத சமாதி விதானம், குரு அவதானம், மகத மகதவதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மகத் அவதானம், அதாவது எது சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. பிராணாயாமம்னா நம்ம மூச்சு கவனிக்கிறது தான் மாஸ்டர்ஸ். நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோமே, சோ நம்ம வந்து ஆனாபானசதி தியானம் பண்றோம், மூச்சு கவனிக்கிறோம். சோ இந்த மூச்சு கவனிக்கிறது தான் பிராணாயாமம். பிரத்யாகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மூச்சு கவனிக்க 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 அப்படியே உள்ள போய் நம்ம நிறைய உலகங்களுக்கு எல்லாம் போய் நல்லது எது கெட்டது எது அப்படிலாம் நம்ம தெரியும். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு வந்து மெயினா வந்து சித்தம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்? அமைதியாகும். ரைட் தானே? சோ அந்த இதெல்லாம் குறையும். நம்மளுக்கு வந்து குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எங்க இருந்து கிடைக்கும்? அந்த பிரம்மரந்திரத்துல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஆற்றல் கிடைக்கும். எப்போ வந்து நமக்கு தெரியும்ல அவங்களுக்கு, நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அந்த கேப் வந்துட்டே இருக்கும்ல, நம்மளுக்கு வந்து ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் இடையில கேப் வரும். அந்த கேப்ல வரும்போது கண்டிப்பா அந்த நேரத்துல ஒரு செகண்டா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல பிரம்மரந்தத்துல இருந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி. அப்ப நம்மளுக்கு அந்த கேப் அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்? எண்ணங்கள் குறைய குறைய அதிகமான எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கிறது. சோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்புறமா நித்திய அனித்திய விவேக விசாரம் சொல்றாங்க. அதாவது எது சத்தியம், எது அனித்தியம், அதாவது நித்தியம் அனித்தியம், எது வந்து நிரந்தரமா இருக்கும், எது நிரந்தரமா இருக்காது, இதெல்லாம் விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூணையும் திரும்ப 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 பண்ண சொல்றாங்கப்பா. சரி, என்னதெல்லாம் முதல்ல என்ன சொன்ன பார்த்தோம்? பிராணாயாமம், பிரத்யாகாரம், நித்திய அனித்திய விசாரம் சொல்றாங்க, ஆன்ம விசாரம். சோ டெய்லி 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 இந்த மூணையும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம வந்து கரெக்டா வந்து நல்லா மூச்சு நல்லா ஒழுங்கா கவனிக்கிறோமா, அதை ஒழுங்கா நம்ம பண்றோமா டெய்லி. அப்ப பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து அந்த எண்ணங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கா. எண்ணங்கள் குறைய குறைய நம்மளுக்கு என்ன வருது? பிரம்மரந்திரத்துல இருந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது. அதுக்கப்புறமா நம்ம வந்து டெய்லி என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? நம்ம சத்தியம், அதாவது நம்ம வந்து நித்தியமான இதை வந்து நம்ம எது நித்தியம் எது அநித்தியம். சோ இப்பதான் சொன்னோம், எது நிரந்தரமா இருக்கு, எது வந்து தற்காலிகமா இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க லைஃப் வந்து ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும். இதைத்தான் சிறந்த படிப்புன்னு சொல்றாங்க. டெய்லி 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 ரொட்டீனா நம்ம படிக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மூணும் தான். எப்போ வரைக்கும் இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த சமாதி அப்படிங்கிற நிலைக்கு வர்றதுதான். இங்கதான் சொல்லியிருக்காங்க, ஜாப்பிய சமேத சமாதி விதானம், குரு அவதானம் சொல்லியிருக்காங்க. அதாவது சமாதி அடைகிறதுக்கு, அதாவது துக்கமற்ற நிலையை அடைவதற்கு இது ஒண்ணுதான் சரியான வழின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வழி மாஸ்டர்ஸ், எல்லாமே அங்க சுத்தி இங்க சுத்தி எதைத்தான் சொல்றோம் அப்படின்னா பாருங்க, பிராணாயாமம், பிரத்யாகாரம், அப்புறம் என்னது நித்திய அனித்திய விவேக விசாரம் சொல்லியிருக்காங்க. இந்த மூணு நம்ம டெய்லி பண்ண 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 நம்ம வந்து நம்ம எப்போ வந்து பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நம்மளால அந்த சமாதி நிலையை அடைய முடியும். அதாவது அந்த துக்கமற்ற நிலையை அடைய முடியும். அதாவது அந்த மோட்ச நிலையை அடைய முடியும். அதாவது நம்ம பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியில இருந்து நம்ம விடுதலை ஆக முடியும். சோ அது வரைக்கும் நம்ம இதை கண்டிப்பா டெய்லி 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 ரொட்டீன் லைஃப்ல நம்ம பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்ம எது கரெக்டா பண்றோமா, அதான் சொல்றேன், இது தற்காலிகத்துக்கு முக்கியத்துவம் தரமா இல்ல நிரந்தரமா இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் தரோமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு அழியக்கூடிய, மாறக்கூடிய, நிரந்தரம் இல்லாத பொருளுக்காக நம்ம என்ன செய்ய மாட்டோம்? உட்கார்ந்து அழுது ஆர்ப்பாட்டம் என்ன செய்ய மாட்டோம்? பண்ண மாட்டோம். சோ அதைத்தான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்போ குரு அவதானம் அப்படின்னா இந்த படிப்பை படி அப்படின்னு சொல்றது. இந்த படிப்பு தான் ரொம்ப சிறந்த படிப்பு சொல்லிட்டாங்க, மகத் அவதானம். சோ இதுதான் சிறந்த படிப்பு. இந்த படிப்பை படி. இந்த படிப்பை எப்ப வரைக்கும் படி? அந்த பிறப்பிறப்பு சுழற்சி வந்து முடியிற வரைக்கும் நீ படி. டெய்லி 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 படி. நீ படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு டைம்ல உனக்கு வந்து அந்த மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத
இருக்காங்க. இது சொன்னது யாரு? ஆதிசங்கரர் அவருடைய என்ன பஜ கோவிந்தம் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, ஒவ்வொரு ஆன்மா அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸும் ஒவ்வொன்றை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு வலியுறுத்திருக்காங்க. பட் எப்படி சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி போனாலும் அதே தான். ஸோ பத்ரிஜி சொன்ன மாதிரி தியானம் என்னது, சத்சங்கம், சுவாத்தியாயம், சேவை, மௌனம், இதெல்லாம் நம்ம அப்பப்போ பண்ண 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 நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா நம்ம பிரமிட் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். இது பௌர்ணமி எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா சர்டன் லெவல்ல வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா மோட்சம் அப்படிங்கிற பிராப்தி அடைவோம். இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில இருந்து நம்ம விடுதலை ஆகும் மாஸ்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சீனியர் மாஸ்டர் மேடம். மாஸ்டர்ஸ், இன்று பிரம்ம ரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி அவர்களின் பார்ட் 4 என்ற தலைப்பில் மிகச்சிறந்த முறையில் மாஸ்டர் அவர்கள் அஷ்டாங்க மார்க்கம், சக்தி, சைத்தன்யம், ஞானம் என்றால் என்ன, மத்திய மார்க்கம், அதுதான் மத்திய மாத் என்று சொல்வார்கள். அடுத்தது மைத்திரிய குணம், கருணை, முகிதம், உபேதா, அடுத்ததாக தம்மபதத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள். அடுத்தது ஏதாவது விழிப்புடன் தியானிப்பவர் மட்டுமே முழு சுகங்களை பெறுவார்கள். ஸோ விழிப்புடன் இருப்பது மிகச்சிறந்த நிலை என்று எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக ஆத்மாவிற்கு ஆத்மாவே தலைவர் என்று எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக யார் ஒரு பிராமணால் என்று எடுத்துரைத்தார்கள். அடுத்தது நாரதரின் அறிவுரை பற்றி சொன்னார்கள். அடுத்ததாக கடைசியாக சொல்லும்போது குரு அவதானம் என்றால் இந்த படிப்பை படி என்று பொருளாகும். ஸோ இப்படியாக மகதவதானம் என்ற ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்தில் கூறியுள்ளார் என்று கூறினார்கள். இப்படியாக இன்று இந்த பகுதி 4 பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜியின் துளசி தளம் பகுதி 4 எடுத்துரைத்தார்கள். இதன் தொடர்ச்சி வந்து மே மாதம் 4ஆம் தேதி கால வேளையில ஒரு 3 நாள் மாஸ்டர் சீனியர் மாஸ்டர் அவர்கள் பேச உள்ளார்கள். மே 4, 5, 6 அது நீங்க கேட்டு பயன்பெறுங்கள். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப உங்களுடைய தாழ்மையான நன்றிகளை சொல்லி தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ மேடம். நான் இப்போது தியான பயிற்சிக்கு செல்றேன் மேடம். நான் மெடிடேஷனுக்கு போறேன் மேடம். ஓகே சார். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது நான் தியான பயிற்சிக்கு செல்வோம். ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனித்துக் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கைட்டு வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை இதுபோல் குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு தயவுசெய்து இன்னும் ஒரு 55 நிமிடங்களுக்கு யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒரு 45 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், கடைசியாக ஒரு 10 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். அந்த இசையுடன் கூடிய தியானத்திற்கு நாம் அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். மாஸ்டர்ஸ், நான் இசையை தொடங்குகிறேன், நீங்கள் தியானத்தை தொடருங்கள். ஒரு நிமிஷத்தில் இசை தொடரும். நன்றி.
மாஸ்டர்ஸ் கடைசி ஒரு நிமிடம். மாஸ்டர்ஸ் கடைசி 20 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி. நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவரையும் பார்க்க சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ் நாளை காலை நிகழ்ச்சிகள் காலை 4 மணிக்கு பிரம்மமுத்தா சங்கல்ப தியானம் கூட்டம் நடைபெற உள்ளது. அதற்கான வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பிச்சு உள்ளார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நாளை மாலை நிகழ்ச்சிகள் எப்போது போல் 9 மணிக்கு தொடரும். மாலை 9 மணிக்கு நாளைய தலைப்பு திருமந்திரம் என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்கள் கிருஷ்ணகிரிலிருந்து உரையாற்ற உள்ளார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு எப்பொழுது போல் 9 மணிக்கும் தியான பயிற்சி இருக்கும். அடுத்ததாக நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சார் அவர்களின் அறிவுரைப்படி நமது திருவண்ணாமலை இசை தியான யஜ்ஞம் மற்றும் முழுமையான ஆரோக்கிய நிகழ்ச்சி மே 15, 16, 17 3 நாட்கள் நடைபெற உள்ளது. மே 15 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் அந்த குற்றுவிளக்கேற்றுதல், இனாகரல் செரிமனி போன்ற நிகழ்ச்சிகள் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை. மேலும் காலை மே 16, 17 காலை 5 மணி முதல் 8 மணி வரை ஸ்ரீ பிப்பல்லா பிரசாத் ராவ் மற்றும் குழுவின் நேரடி இசை தியானம் 3 மணி நேரத்துக்கு லைவ் மியூசிக் மெடிடேஷன். மேலும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை மூத்த ஆசிரியர்களின் செய்திகள், நூல் வெளியீடு மற்றும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தல். காலை 9 மணி முதல் 10 மணி வரை காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட். காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை மூத்த குருமார்களிடமிருந்து ஆன்மீக ஞானம் செய்திகள். மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை அன்னப்பிரசாதம் அறுசுவை உணவு வழங்கப்படும். மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை மகவதார் அறக்கட்டளை சேர்ந்த 6 குருமார்கள் தங்களின் முழுமையான ஆரோக்கிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். மாலை 3 மணி முதல் மாலை 6 மணி வரை முழுமையான சுகாதார சிகிச்சைகள், ஆயுர்வேதம், சிவம்பு, முத்ரா சிகிச்சை, அக்கு பிரஷர், சுரயோகா, டிஇஎப்பி உணவு முறை, வண்ண சிகிச்சை, மர்ம சிகிச்சை, யோகா மற்றும் பிரணாயம், ஃபுட் ஹேபிட்ஸ், படிக சிகிச்சை, ஹோமியோபதி, குவாண்டம் மருத்துவம், இப்படியாக பல முழுமையான வாழ்க்கை முறை நிகழ்ச்சியை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர் மிகச்சிறந்த வல்லுநர்கள் பேச உள்ளார்கள். மேலும் இரவு 8 மணி முதல் 9:30 மணி வரை நேரடி இசை தியானம் 1 மணி நேரம் மற்றும் இரவு உணவு. மேலும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை 9:30 மணி வரை பொழுதுபோக்கு மற்றும் கலாச்சார நிகழ்வுகள். இவை யாவும்
வன்னிய திருமண மகால் ஏசி ஹாலில் நம்பர் எண் 62 திருவுடல் தெரு திருவண்ணாமலையில் நடைபெற உள்ளது. பெரிய கோயில் அருகிலேயே இந்த திருமண மண்டபம் அமைந்துள்ளது. தங்கும் வசதிகளும் ஏற்பாடுகள் செய்து வைக்கப்பட்டுள்ளன. நுழைவு இலவசம், ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஃபுட்டெல்லாம் இலவசம். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இறுதியாக அந்த மே 17ஆம் தேதி மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை கிரிவலம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதில் நமது பெரிய கோயிலில் ஆரம்பித்து இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருண்லிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் ஆகிய முதலிய உள்ள கோயில்களில் தியான பயிற்சிகளும் தியான சேவைகளும் நடைபெற உள்ளன. இதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை என்பது ஒரு ஆன்மீக பூமி. மிகச்சிறந்த ஒரு தியான பயிற்சிகள் மேற்கொள்ள ஒரு சிறந்த இடம். அதில் ஒரு தியான யக்னங்கள் மிக சிறந்த முறையில் நடைபெற உள்ளன. ஆந்திராவிலிருந்து வருபவர்கள் இது ஒரு பரிகார ஸ்தலம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு திருவண்ணாமலை தியான யக்னம் நீங்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் பத்ரிஜியின் துளசி தளம் தொடர்ச்சியாக பகுதி 4 என்ற தலைப்பில் மிகச் சிறந்த கருத்துக்களை கூறிய நமது சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்களுக்கு எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது நன்றிகளை அசிஸ்டன்ட் மாஸ்டர் மகோதார் பாபாஜி அவர்களுக்கும் எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதமாக டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை, இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியருக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர்ஸ், நான் நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி மாஸ்டர்ஸ். மீண்டும் நாளை காலை பிரம்மமுத்தா சங்கல்ப தியான கூட்டத்தில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.